கனரா பேங்க் ஆப்பை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்து கனரா பேங்க் ஆப்பில் எப்படி வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, யூபிஐ ட்ரான்சாக்ஷனாக என்ன, ஸ்கேன் பண்ணி எப்படி பே பண்ணுறது, ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது, பெனிஃபிஷரி ஆட் பண்ணி மித்தவங்களுக்கு எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கனரா பேங்க் டு கனரா பேங்க் எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த பேங்க்கோட ட்ரான்சாக்ஷன் லிமிட்ஸ்லாம் எவ்வளோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. நீங்கள் கனரா பேங்க் ஆப்பை போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பின் நம்பர் செட் பண்ண சொல்லும். பின் நம்பர் செட் பண்ணிக்கோங்க. பின் நம்பர் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் போட்டு ஆக்டிவேட் பண்ணணும். உங்கள் டெபிட் கார்டோட அந்த 16 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த நம்பர் ப்ளஸ் எக்ஸ்பைரி டேட்டு உங்களோட பின் நம்பர்லாம் போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் பின் நம்பர் கேட்கும். உங்களோட பின் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட பின் நம்பர் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நான் என்னோட பின் நம்பர் போட்டு லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, சென்ட் மணின்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து டைரக்ட் பேன்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் மை பெனிஃபிஷரின்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் இ பாஸ்புக்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா பேங்க் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இதில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, மேலே பே ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து நீங்கள் யாருக்கு வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இந்த பே ட்ரான்ஸ்ஃபர்க்குள்ள இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட் மணின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ சென்ட் மணி மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் பெனிஃபிஷரி இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து நீங்கள் பெனிஃபிஷரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருக்காவது நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்க, இந்த கனரா பேங்க் டு கனரா பேங்க் இருந்தாலும் சரி, இல்லை அதர் பேங்க்குக்கு நீங்கள் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, இந்த ஆட் பெனிஃபிஷரி கொடுத்துருக்காங்களா, இதில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டைரக்ட் பேன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் பெனிஃபிஷரி ஆட் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக அக்கௌண்ட் நம்பர் போட்டு ஐஎஃப்எஸ்சி கோட போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த டைரக்ட் பே. இப்போ மேலே பாருங்கள், வித்தின் கனரா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதர் பேங்க் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஓன் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதர் பேங்க் இது மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ அதர் பேங்க்கில் நான் எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னு காமிக்கும். ஓன் அக்கௌண்ட் அப்படின்னா இது நம்மளோட அக்கௌண்ட். நமக்கே வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், பிஸ்னஸ் அக்கௌண்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கனரா பேங்க்கில் நமக்கு நிறைய அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஓன் அக்கௌண்ட் வந்து அதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம் வந்து காமிக்கும். ஓகே, இப்போ பெனிஃபிஷரி எப்படி ஆட் பண்ணணும் பார்க்கலாம். இந்த இடத்துல ஆட் பெனிஃபிஷரி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா வித்தின் கனரா இருக்கும், அதுக்கப்புறம் அதர் பேங்க் கொடுத்துருப்பாங்க, யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க, யூபிஐ நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ வித்தின் கனரானா கனரா பேங்க் டு கனரா பேங்க். ஓகேங்களா? கனரா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படின்னா இதில் கனரா பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் வந்து போட்டுக்கணும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கனரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் ரீஎன்டர் திரும்ப வந்து அந்த அக்கௌண்ட் நம்பர் போடணும். அதுக்கப்புறம் பெனிஃபிஷரியோட நேம் வந்து போட்டுக்கணும். நிக் நேம் வந்து நீங்கள் எதனாலும் போட்டுக்கலாம். அங்கே வந்து ரியல் நேம் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் வந்துக்கலாம். அதுக்கப்புறம் அதர் பேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த அதர் பேங்க் எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து கனரா பேங்க்லேருந்து நீங்கள் ஃபெடரல் பேங்க் அனுப்பணும், இல்லை டிபிஎஸ்க்கு அனுப்பணும், இல்லை ஸ்டேட் பேங்க் அனுப்பணும், இல்லை பஞ்சாப் நேஷனல், இல்லை வந்து கரூர் விசா, இந்த மாதிரி அதர் பேங்க்குக்கு நீங்கள் எதுக்கு வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இந்த அதர் பேங்க்ன்றது தான் வந்து சூஸ் பண்ணணும். இந்த அதர் பேங்க் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், தேர்ட் பார்ட்டியோட அக்கௌண்ட் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. திரும்ப ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர், அதுலேயும் வந்து மறுபடியும் அதே நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செலக்ட் பேங்க் அக்கௌண்ட்னு கேட்கும். இதில் வந்து எந்த பேங்க்னு சொல்லி சூஸ் பண்ண சொல்லும். இப்போ ஆக்சிஸ் பேங்க்கா, இந்தியன் பேங்க்கா, எந்த பேங்க்கோ வந்து அந்த பேங்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து அதுவாக எடுத்துக்கிச்சு. ஏன்னா இப்போ வந்து நிறைய ரூல்ஸ் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து இந்த இடத்துல அதுவாக வந்து எடுத்துக்கும். உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து அதுவாக எடுத்துக்கல அப்படின்னா தான் நீங்கள் அந்த ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து டைப் பண்ணுற மாதிரி வரும். அதுவாக எடுத்துக்கிச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து போட்டு டிரான்சாக்ஷன் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி நேம் கேட்கும். இதில் வந்து யாருக்கு வந்து பேமெண்ட் பண்ண போறீங்களோ அவங்க நேம் வந்து போட்டுக்கோங்க. நிக் நேமில் நீங்கள் எதனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 1 ஹவர்லேருந்து 12 ஹவர்ஸ்க்குள்ளார அந்த பெனிஃபிஷரி வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து அதர் பேங்க் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓன் பேங்க், கனரா பேங்க் டு கனரா பேங்க். இப்போ உங்களுக்கே வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லை கரண்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதில் வந்து உங்களுக்கு காமிக்கும். இப்போ எனக்கு வந்து ஓன் அக்கௌண்ட் எதுவும் கிடையாது, அதனால் எனக்கு எதுவும் இல்லை, அதனால் எம்டியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பேக் வந்துக்கலாம். அதுக்கப்புறம் டைரக்ட் பே அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா டைரெக்டாக வந்து பெனிஃபிஷரி ஆட் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக தேர்ட் பர்சனுக்கு வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். வித்தின் கனரா பேங்க் வந்தாலும் சரி, இல்லை அதர் பேங்க் வந்தாலும் சரி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து வித்தின் கனரா பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து கேட்குது. இல்லை அதர் பேங்க்னா அதர் பேங்க் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வித்தின் கனரா பேங்க்கில் வந்து ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் வந்து உங்களுக்கு கேட்காது. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், ஒன்லி அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தான் கேட்குது, நேம் கேட்குது. இப்போ இதுவே நீங்கள் அதர் பேங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், ப்ளஸ் வந்து நேம் கேட்கும், ப்ளஸ் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடும் கேட்கும், பெனிஃபிஷரி நேம் எல்லாமே வந்து கேட்கும். ஓகேங்களா? இது வந்து டேரெக்டாக பெனிஃபிஷரி ஆட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து பே பண்ணுறது. ஓகேங்களா? இதில் வந்து மினிமம் 5,000லேருந்து மேக்ஸிமம் 50,000 முடியும் பே பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டேரெக்ட் பேயில் மொபைல் நம்பர் வச்சு பே பண்ணிக்க முடியும். மொபைல் நம்பர் ப்ளஸ் எம்எம்ஐடி வச்சு பே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், நேம் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர். அவங்களுக்கு வந்து எந்த பேங்க்ல வேணாலும் அக்கௌண்ட் இருக்கலாம். ஜஸ்ட் அந்த பேங்க்கோட எம்எம்ஐடி மட்டும் போட்டாலே போதும். அந்த பேங்க்குக்கு வந்து உங்கள் கனரா பேங்க்லேருந்து ஃபண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த எம்எம்ஐடி ப்ளஸ் மொபைல் நம்பர் இந்த ஆப்ஷன் வந்து
வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மை பெனிஃபிஷரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களோட பெனிஃபிஷரிஸ்லாம் வந்து நீங்கள் இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதர் பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, யூபிஐ ஐடியில் வந்து எத்தனை பெனிஃபிஷரி வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இதில் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்னென்னா பாஸ்புக். இந்த பாஸ்புக்காக தான் நம்ம போயிட்டு பேங்க்கில் நிறைய இன்றைக்கி கூட்டம் வரதுக்கான காரணமே இந்த பாஸ்புக் தான். நீங்கள் வந்து பாஸ்புக் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேங்க்குக்கு போகணுன்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. ஜஸ்ட் இந்த ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே போதும். இதில் ஈஸியாக உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கேயே நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்க முடியும். இதில் பாருங்கள், இப்போ லாஸ்ட் 10 days காமிக்குது, லாஸ்ட் 1 month காமிக்குது, லாஸ்ட் 3 month, லாஸ்ட் 6 month, லாஸ்ட் 1 year முடியும். இங்கே வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எதுக்காவது வந்து லோன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்புக்கோட ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் போயிட்டு பேங்க்கில் போய் க்யூவில் நின்று இப்போ உங்களுக்கு 1000 பக்கத்துக்கு இருக்குன்னா நீங்கள் 1000 பக்கத்தையும் நீங்கள் பாஸ்புக் போடும்போது உங்களுக்கு ஒரு பாஸ்புக்கு வந்து 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சார்ஜஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்போ நான் லாஸ்ட் 10 daysனு சொல்லி கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த 10 நாளைக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்துடும். இந்த இடத்துல டவுன்லோடு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா போதும், டவுன்லோட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல மேலே பாருங்கள், டவுன்லோட் சக்ஸஸ்ன்னு வந்துச்சு. இப்போ ஜஸ்ட் ஒன்ஸ்ன்னு கொடுத்துட்டுனா எனக்கு வந்து அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஈஸியாக இதை நீங்கள் இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே டேரெக்டாக உங்களோட லோன் ஆஃபீஸில் போயிட்டு கொடுத்துக்க முடியும். இல்லை என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த பாஸ்புக்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கு. இப்போ லாஸ்ட் 3 months சில இடத்துல கேட்பாங்க. அந்த மாதிரி லாஸ்ட் 3 monthன்றதை சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இல்லை ஷேர் வேணால் ஷேர் கொடுத்து உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து டேரெக்டாக ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பேக் போய்க்கலாம். அதுக்கப்புறம் பில் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களோட பில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, உங்களோட இபி பில், கேஸ் பில், இந்த மாதிரி டெலிஃபோன் பில், இந்த மாதிரி வந்து பாரத் யூஸ் பண்ணி கவர்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் இந்த எல்லா பில்லுமே அதில் பே பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் மேனேஜ் ஆட்டோ பேன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி இப்போ ஒரு 5ஆம் தேதி உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் தேதி இல்லை 5ஆம் தேதி எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ பணம் வந்து பே பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆட்டோ பேல வந்து போட்டு விட்டுறலாம். ஓகேங்களா, இப்போ உங்கள் கையில் இருந்தால் காசு செலவாயிடும் அப்படிங்க நினைக்கிறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆட்டோ பே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ HDFCயில் உங்களுக்கு ஒரு 4000 ரூபாய் கட்டணும், இல்லை ஆக்சிஸில் ஒரு 10,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னா ஆக்சிஸுக்கு HDFC அந்த பேமெண்ட் லிங்க் எல்லாம் இங்கே கொண்டு வந்து ஆட்டோ பேல வந்து போட்டு விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மந்த் ஆகும்போது அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அவங்க வந்து உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த ஆட்டோ பே சிஸ்டம் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து கனரா பேங்க்லேயே 2-3 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து கனரா பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், உங்கள் அக்கௌண்ட் நம்பர், உங்கள் IFSC கோடு இதெல்லாம் தெரியல அப்படின்னா அதையுமே வந்து இங்கே நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல AC டீட்டெயில்ஸ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர், உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர், IFSC கோடு, MMID, உங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளார இருக்கும். இதை நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்க முடியும். அந்த இடத்துல ஷேர்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஷேர் வந்து கொடுத்து நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ கனரா பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்புக்கை வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதை பார்த்து தான் சொல்லணும்னு இல்லை. உங்கள் மொபைல்லே இந்த அப்ளிகேஷன் மட்டும் இருந்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பேக் வந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த ஹிஸ்ட்ரி எதுக்காகனா இப்போ நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இப்போ வந்து அமௌண்ட்டு பிடிச்சிட்டாங்க, ஒரு 100 ரூபா 150 ரூபா மந்த்லி உங்களுக்கு பிடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக உங்கள் பேங்க்லேருந்து அந்த பணம் வந்து கட் ஆயிருக்குன்னு சொல்லி இங்கே வந்து செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, UPI மூலமாக எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கீங்க, UPIயில் எவ்வளோ பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு, சக்ஸஸ் ஆயிருக்கு, IMPSல எவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்கீங்க, அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நீங்கள் இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ பே அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் UPI கொடுத்துருக்காங்க. இந்த UPIயில் நீங்கள் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பேயில் ரெஜிஸ்டர் பண்ணாலே உங்கள் மொபைல் நம்பர் வந்து UPIயில் ரெஜிஸ்டர் ஆனதாக தான் அர்த்தம். ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேணா நீங்கள் இதில் போய்ட்டு ரெஜிஸ்டர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கேன் UPI, இந்த ஸ்கேன் மூலமாக பே பண்ணுறோம்ல, QR கோடில் இப்போ கடைகள்லாம் போயிட்டு பேமெண்ட் பண்ணுறோம்ல, அதுக்காக தான் இந்த ஸ்கேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பேக் வந்துடலாம். அதுக்கப்புறம் ஆட் ரூபே கிரெடிட் கார்டு, பே கான்டாக்ட் நம்பரு, இந்த மாதிரி மொபைல் நம்பருக்கு டைரெக்டாக வந்து பே பண்ணுறது அது இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெக்யூஸ்ட் மணி, இப்போ யாருக்கிட்டையாவது நீங்கள் வந்து பணம் கேட்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ரெக்யூஸ்ட் வந்து உங்களோட கனரா பேங்க்லேருந்து கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த ரெக்யூஸ்ட் மணின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல 10,000 ரூபான்னு போட்டுட்டு அவங்களோட UPIக்கு வந்து நீங்கள் ரெக்யூஸ்ட் கொடுக்கணும். ரெக்யூஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி அவங்க வந்து பே பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல பாருங்கள் ரெக்யூஸ்ட் டோன் இருக்குது. இதில் வந்து சர்ச் பெனிஃபிஷரின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து அவங்களோட ஐடி வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஆட் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெக்யூஸ்ட் வந்து இங்கே வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல ரெக்யூஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த இடத்துல மேலே பாருங்கள் ரெக்யூஸ்ட் பேலன்ஸ்னு இருக்குது. உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஃபண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து எப்பயுமே டாப்பில் தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம பேக்கில் வந்துட்டாலுமே இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்கும். உங்கள் பேலன்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக மேலே கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெபாசிட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து இப்போ உங்கள் பேங்க்கில் போடுறீங்க, ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு 8% 9% வந்து பேங்க்லேருந்து வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணணும்னா இந்த இடத்துல ஓப்பன் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து நீங்கள்
நீங்கள் இங்கே நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுக்காக பேங்க்கு போகணும் அப்படின்னு இல்லை. இந்த இடத்துல ஆர்டி டெபாசிட்டுமே வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டேக்ஸ் சேவர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ கவர்மெண்ட்டில் டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் டேக்ஸ் வந்து கம்மியாக பே பண்ணால் போதும். ஏன்னா பேங்க்கில் உங்கள் பணம் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக தான் பேங்க் கொடுக்கும். அதனால் டேக்ஸ் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ அதனால் இந்த இடத்துல டேக்ஸ் சேவர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா அங்கே போய் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லோன் வேணும் அப்படின்னா இங்கேயே வந்து நீங்கள் லோன் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். லோன் ரீபேமெண்ட் பண்ணுறதும் இதில் வந்து நீங்கள் லோன் ரீபேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லோன் நம்பர் வந்து கேட்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு எதுவும் லோன் கிடையாது, அதனால் எனக்கு எதுவும் வந்து காமிக்கல. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல்னு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஃப்ளைட் டிக்கெட் பண்ணுறீங்க, இல்லை வந்து மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க, எல்லாமே வந்து இதிலே பண்ணிக்க முடியும். இப்போ மொபைல் ரீசார்ஜ்ன்றது மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபோன் நம்பர் வந்து கேட்கும். ஃபோன் நம்பர் போட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கனாலும் இந்த ஃப்ளைட்ன்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி, இப்போ நான் இது ஒவ்வொன்றா நான் சொன்னேன்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் உள்ளே போய் யூஸ் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும், ஆன்லைனில் ஏதாவது நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் ஷாப்பிங் வந்து பண்ணிக்க முடியும். உங்களோட ஃப்ரீ கிரெடிட் ஸ்கோரையுமே பார்த்துக்க முடியும். அதாவது உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து இங்கே வந்து நீங்கள் கனரா பேங்க் ஆப் மூலமாக செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கிஃப்ட் கார்டு யாருக்காவது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கிஃப்ட் கார்டு கொடுக்க முடியும். நீங்கள் கிஃப்ட் கார்டு பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வந்து பணம் வந்து குறைஞ்சிடும். அவங்களுக்கு வந்து அது கிஃப்ட்டாக போகும். அதை வந்து அவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் வந்து கிஃப்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பஸ் கொடுத்துருக்காங்க. பஸ் டிக்கெட்டுமே வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்டோர்ஸ் ஆஃபர்ஸில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் இருக்குது. நீங்கள் இதில் போயிட்டு ஏதாவது பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி இந்த கனரா பேங்க்கில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். அதை வச்சு உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவே வந்து வீடியோ வந்து பெருசாக போயிடுச்சு. ஓரளவு வந்து மேனுவலாக நான் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு இல்லை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பேங்க்கை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ ரெடி பண்ணி தருவேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் ப்ளஸ் ஜெனரல் சம்மந்தமான வீடியோஸும் அதிகமாக வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.